அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கங்கள் நண்பர்களே. இந்த பதிவில் நம்ம கெட்ட கர்மாவை எப்படி குறைக்கிறது அப்படிங்கிறத ரொம்ப எளிமையாக பார்க்க போகிறோம். பொதுவாக கர்மானா என்னங்கிறது இப்போ இருக்கவங்களுக்கு பொதுவாக எல்லாத்துக்குமே நல்லா தெரிஞ்சிடுச்சு. கர்மானா ஏதோ வேற்றுமொழியில் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தைகளில் தமிழில் சொல்ல போனால் செயல் வினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த செயல் வினை என்ன செயல் வினை அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம என்ன செயல் செய்ய இங்கே வந்திருக்கோமோ அதுதான் நம்முடைய கர்மா. நம்ம என்ன வினையாற்ற இங்கே வந்திருக்கோமோ அதுதான் நம்ம கர்மா அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரி, அது ஒரு பக்கம் இருந்தாலும் கெட்ட கர்மா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது, இப்போ நம்ம ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படிங்கும்போது அது எதிர்மறையாக போகுது அப்படிங்கும்போது அது கெட்ட கர்மாவா அப்படின்னா கிடையாது. இப்போ பொதுவாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இன்ன வினையை ஆற்ற நம்ம வந்திருக்கின்றோம். புரியுதுங்களா? இன்ன வினையை ஆற்ற வந்திருக்கோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், ஒரு வாத்தியார் வேலை செய்கிறதுக்கு நம்ம வந்திருக்கோம். நமக்கு விதிக்கப்பட்ட கர்மா அது. இந்த வினை ஆற்றி நீ ஜீவனம் செய்ய வேண்டும், இந்த வினை ஆற்றி நீ சேவை செய்ய வேண்டும், இந்த மாதிரி வந்துட்டு எழுதியிருக்கோம். அவ்வளோதான். இப்போ நான் வாத்தியார் வேலைக்கு வந்துட்டேன். என்னோடய வேலை என்ன அப்படின்னா, குழந்தைகளுக்கு நல்ல முறையிலே கல்வியை போதிப்பது அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ கல்வியை போதிக்கிறதுல கொஞ்சம் கூட குறையில்லாமல் நான் செஞ்சுக்கிட்டே வரேன்னா என் கர்மா கழிஞ்சுக்கிட்டே வருதுன்னு அர்த்தம். நான் என்ன வினைக்காக வந்தனோ அந்த வினை கழிந்து கொண்டே வருகிறது அப்படிங்கிறது அர்த்தம். ஒருவேளை ஓரளவுக்கு மேலே காசு பார்க்க எனக்குள்ளே என்ன வந்துடுதுன்னா ஒரு சோம்பேறித்தனம் வந்துடுது. நான் சொல்ல வேண்டிய கருத்துக்களை, நான் எதுக்காக இங்கே குருவாக வந்தனோ அந்த குரு சொல்ல வேண்டிய விஷயங்களை மாணவர்களுக்கு சொல்லாமல் விட்டுறது அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது நான் கடமை தவறுவது அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த இடத்துல தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது, இந்த கடமை தவறுகிறோம் அல்லவா, இதுதான் கெட்ட கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. இதுதான் அந்த நெகட்டிவிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது. இது நீங்கள் எல்லா இடத்துலையும் பொருத்தி பாருங்கள். ஒரு வேலை நம்ம செய்ய போகிறோம், ஒரு சேவை செய்ய போகிறோம். சேவை செய்யும் போது பாரபட்சம் இல்லாமல் செய்யணும். யாருக்கு என்னங்கிறதெல்லாம் பார்க்கக்கூடாது. கண்ணுக்கு முன்னாடி யார் தெரிகிறாங்களோ அந்த சேவையை செஞ்சிடணும். அதில் பாரபட்சம் பார்த்து இன்னாருக்கு செய்யணும் இன்னாருக்கு வேணாமோன்னு யோசித்தாலே அது கெட்ட கர்மம். யோசிக்கக்கூடாது. நம்ம சேவை செய்யணும்னு போயிட்டால் எல்லாத்துக்கும் செய்யணும். அதே போல் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் அந்த வேலைக்குன்னு வகுத்த விதிமுறை இருக்குது இல்லையா, அதில் பாரபட்சம் இல்லாமல் நம்ம செய்ய வேண்டிய விஷயத்தை தெளிவாக செஞ்சிடணும். அதுதான் நம்ம கர்மத்தை கழித்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. வாத்தியார் வேலை 4 மாணவர்களுக்கு நீ சொல்லித்தரணும் அப்படிங்கிறது இருந்தால் அந்த 4 மாணவர்களுக்கும் முறையாக உங்ககிட்ட இருக்க அறிவை அவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் இந்த இடத்துல கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது. எளிதாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அப்போ கெட்ட கர்மான்னு ஒன்று இருக்குது அப்படின்னா நம்மளையே தான் அதை உருவாக்கிக்கிறோம். நம்ம செய்ய வேண்டிய வேலையை சரியாக செய்யலைனாலோ அல்லது செய்ய வேண்டிய வேலைக்காக சில ஆதாயத்தை நம்ம எதிர்பார்த்தாலோ இதெல்லாம் கெட்ட கர்மாவில் போகும். இன்றைக்கி வேணால் நம்ம பணம் வாங்குகிறோம், வீடு கட்டுறோம், நிலம் வாங்குகிறோம், எதையும் நம்ம தூக்கிட்டு போக முடியாது. நல்லாவே தெரியும். இப்போ ஒரு 5 கிலோ 6 கிலோவுக்கு தங்கத்தை சேர்த்து வச்சிட்றாங்க. அதே போல் வாங்காத மனையெல்லாம் வாங்கி போட்டுறாங்க. காரு எல்லாம் சரி, எப்போ என்ன முடிவுனே தெரியாது. சரி, அப்படி முடியுதா, நல்ல முடிவானாச்சும் இருக்கானா, அதுவும் ரொம்ப என்ன சொல்கிறதுன்னா, அப்படி எதிர்பார்க்க முடியாத அளவுக்குலாம் முடிவுகள் வருது. அதில் எதையாச்சும் கொண்டு போகிற ஒரு குண்டுமணி உடம்புல இருக்குமான்னு யோசிச்சுப்பார். கடைசியாக காதெடுத்து கூட எடுத்துகிட்டு தான் விடுவாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்தும் நம்ம என்னத்தை தான் கொண்டு போவோன்னா, இப்போ நம்ம மிச்சம் சொத்தம் வைக்கிறோம்ல, நம்ம செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் வருது பார்த்திங்களா, அந்த நெகட்டிவான விஷயங்கள் அதை மட்டும்தான் நம்ம தூக்கிட்டு போவோம். செஞ்ச நல்லதையும் தூக்கிட்டு போவோம், அடுத்த பிறவியில் அதை நம்ம அனுபவிக்கணும்ல. அப்போ இதில் இந்த 2 விஷயம் முக்கியம். நல்லது செஞ்சால் நல்லதும் வரும், அதை நம்ம தவிர்க்கிறோம் அப்படிங்கும் போது இந்த கெட்டதும் வரும். நம்ம கண்ணுக்கு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்குது, அதை நம்மளால் நிறுத்த முடியலைன்னா கூட தட்டி கேட்கணும் இல்லையா? அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம சைடில் ஒரு நியாயம் அப்படிங்கிறது சொல்லி பார்ப்போம், இல்லை தவறுன்னு புரிஞ்சால் விட்டுறலாம். ஆனால் ஒதுங்கி போகிறதுன்னு இருக்குல்ல, அது நம்ம அப்படியே வழியாக கற்றுக்கிட்டே வந்துட்டோம். நமக்கு எதுக்கு வம்பு அப்படின்ட்டு எல்லோருமே அந்த தவறை செய்கிறாங்க. இதெல்லாம் தான் எதிர்மறை கர்மாவாக போகிறது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்குங்க. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒன்று புதஞ்சிருக்கு. இப்போ நல்லதும் வேண்டாம், கெட்டதும் வேண்டாம். ஏன் அப்படின்னா, எனக்கு பிறப்பே வேண்டான்ட்டு சில பேர் இருப்பாங்க. போதும் ஜாமி அப்படின்ட்டு பிறப்பே வேண்டாம் அப்படின்ட்டு ஒரு சாரார் இருப்பாங்க. என்ன பண்ணணும்? அது உயிர் நோக்கத்தோடு செய்யணும். உயிர் அதை அனுபவித்து செய்யணும். இதை நான் செய்யலை, எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை நான் செய்து முடித்து விட்டேன், இது இறை கட்டளை, இறைவனுக்கு சமர்ப்பணம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு எந்த ஒரு சேவை செய்தாலும் எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதை உயிர் அனுபவித்து இது எனதல்ல, இது இறைவனிட்ட கட்டளை, இறைவனுக்காக செய்யப்படுவதே அப்படின்னு நினச்சி நீங்கள் செஞ்சீங்கன்னா அதில் பாரபட்சமும் வராது, ஏற்றத்தாழ்வுகளும் வராது, ஜாதிய பாகுபாடுகளும் வராது. எதுவுமே இல்லாமல்
ஒரு மனிதனாக, சாதாரண ஒரு மனிதன் இறையருள் பெற்ற மனிதனாக ஒரு வினையை ஆற்றினால் எப்படி இருக்குமோ அவ்வாறு இருக்கும். அந்த இடத்துல பாகுபாடு இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு வினையின் காரணமாக, அதுவும் இறைவனுக்கு சமர்ப்பணம் செய்யப்பட்டு செய்கின்ற வினை அப்படிங்கிறது நமக்கு சேராது. அப்போ அந்த நல்லதும் வரலை, கெட்டது வராமல் போகிறது எப்படி? நம்ம செய்ய வேண்டிய விலையை ஒழுங்காக செஞ்சிட்டோம்னா கெட்டதும் வராது. அப்போ அதுவும் வரலை அப்படிங்கும் போது இந்த பிறப்பில்லா நிலையை நோக்கி போவோம். உடனே இல்லாமல் போவோமானா கிடையாது, இன்னும் நிறைய மூட்டையை வச்சுட்டு வந்திருப்போம். இந்த கொண்டு வந்த மூட்டையை கழிச்சாச்சு, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையும் கழிச்சிட்டோம் அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் இறைவனோட திருவடியில் அந்த நிழலில் இளைப்பாறலாம். அப்படின்னா அதில் எல்லளவும் சந்தேகம் வேண்டாம். யோசிச்சு பாருங்கள், சரியாக இருக்குது அப்படின்னா இனிமேல் வாழ்க்கையில் கடைபிடித்து வருவோம். ஒருவேளை அடியன் தவறாக கூட இருக்கலாம், ஏன்னா எல்லோரும் சொல்வது உண்மை என்றோ இதுதான் சத்தியம் என்றோ கிடையாது. ஆனால் யாராவது ஒரு மனக்குழப்பத்தில் இருப்பார்கள், அவருக்கான விடையாக கூட இது இருக்கலாம் இல்லையா? உங்களுக்கு அப்படி அது விடையாக இருந்ததுன்னா அதை எடுத்துகிட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி நகருங்க. கண்டிப்பாக இறைவன் துணை இருக்கட்டும். நன்றி, வணக்கம்.